8 இன்ச் ஊஃபர் ஒன்றுங்க, 6 இன்ச் ஸ்பீக்கர் 2ங்க, 4 இன்ச் ஸ்பீக்கர் 2, டியூட்டர் 2. இது எல்லாம் அனைத்தும் சேர்ந்து வெறும் 6000 ரூபாய்ங்க. 9 இன்ச் ஆண்ட்ராய்டு மியூசிக் சிஸ்டம் ஒன்றுங்க, ரிவர்ஸ் கேமரா ஒன்று, ஒரு யூனிவர்சல் பேனல் ஒன்று. இது அனைத்தும் சேர்ந்து வெறும் 5000 ரூபாய்ங்க. இப்போ இது 2 தனித்தனியாக வாங்கினீங்க அப்படின்னா 11000 ரூபா வருங்க. இது எல்லாம் காம்போவாக மொத்தமாக வேணும் அப்படின்னா வெறும் 10000 ரூபாய்க்கு நான் பண்ணித்தரேங்க. 12 சைஸ் வீல் கப்புங்க, 4 வீல் கப்பும் சேர்ந்து வெறும் 450 ரூபாய்ங்க. ஸ்டேரிங் கவருங்க, ஒரு ஸ்டேரிங் கவர் வெறும் 110 ரூபாய்ங்க. கார் கவருங்க வெறும் 950 ரூபாய்ங்க. இந்த லைட் பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணாமல் இருக்குதுங்க. இதுக்கு முன்னாடி இன்னும் எல்லோ கலர் இருந்து தேய்ச்சிட்டு வாங்கல அப்படியே இருக்குது. க்ளீன் பண்ணாமல் இருக்கிறதுங்க. இது க்ளீன் பண்ணோன்னே பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு ஆயிடுச்சுன்னு போட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் ஒர்க்கெலாம் முடிஞ்சிட்டு பாலிஷ் போட்டுட்ருக்காங்க, டெஃப்லான் கோட்டிங் போட்டுட்ருக்குங்க. வணக்கம், ஸ்ரீ செந்தூர் ஏஜென்சி ஆட்டோ கிராஃப்ட் கார் டெக்கரேஷனுங்க, திருப்பூர். நம்ம ஷாப் பார்த்தீங்கன்னா திருப்பூர் கோயில்வழி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 500-600 மீட்டரில் இருக்குங்க. திருப்பூர்லேருந்து வரவங்க புது ரோட்டில் போய் அப்படி போய் புது ரோட் போய் யூட்டர்ன் பண்ணி வர மாதிரி இருக்கும். அந்த பக்கம் பழனி சைட்லேருந்து வரவங்க அப்படியே கோயில்வழி பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடியே இருக்குங்க நம்ம ஷாப்பு. நம்ம ஷாப்பில் என்னென்ன ஒர்க்கெலாம் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா காருக்கு தேவையான அக்சசரிஸ் அனைத்தும் இருக்குது. கார் மாடிஃபிகேஷன் பண்ணி தரோங்க, எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எல்லாமே பண்ணித்தரோம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கார் பெயிண்டிங் பண்ணுறோங்க, டிங்கரிங் அண்ட் பெயிண்டிங் பண்ணித்தரோம். கார் ஏசி ஒர்க்கு நீட்டாக நீட்டாக பண்ணித்தரோங்க, ஏசி ஒர்க் பண்ணித்தரோம். மற்றபடி உங்களுக்கு என்னென்ன பொருள் இருக்குது, என்னென்ன ரேட்டில் இருக்குங்க உள்ளே இருக்குது, வாங்க போய் உள்ளே பார்க்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டோர் வைசருங்க, காருக்கு உண்டான டோர் வைசர் எல்லாமே இருக்குது. எந்த வண்டிக்கு வேணுமோ எல்லா வண்டிக்கு உண்டான டோர் வைசர் இருக்குதுங்க. லோ பட்ஜெட்லேருந்து நல்ல குவாலிட்டி ரேட் அதிகமாக வர்றது எல்லாமே வச்சுருக்கோம். லோ பட்ஜெட்டில் கேட்குறவங்களுக்கு லோ பட்ஜெட்டில் பண்ணி தரேங்க. நல்லா கம்பெனியாக குவாலிட்டியாக வேணும் அப்படின்னா குவாலிட்டியாக நாங்கள் பண்ணி தரோங்க. எதுவும் இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லாமல் நாங்கள் செஞ்சு கொடுத்துட்ருக்குறோம். டோர் வைஸெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா 450 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வீல் கப்பு எல்லா வண்டிக்கும் இருக்குது. எந்த வண்டிக்கு வேணும்னு கேட்டிங்கனாலும் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி தர முடியுங்க. இந்த சிங்கிள் கோட்டிங் இருக்குதுங்க, டபுள் கலர் இருக்குது, அது இல்லாமல் க்ரோமில் இருக்குங்க. ஃபுல் க்ரோமில் வர வீல் கப்பு கூட நம்மள்ட்ட இருக்குங்க, நம்ம கொடுக்க முடியும். இது வீல் கப்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் 400 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. அப்புறம் ஒவ்வொன்றுக்கு ஒன்று ஒரு மாடலுக்கு தகுந்த மாதிரியும் குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி ரேட்டு மாறும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீல் ஜாக்கிலாம் வச்சுருக்கோங்க. ஒரு பக்கம் ஜாக்கி மிஸ் ஆகிரும், ஜாக்கி தொலைஞ்சு நம்மள்கிட்டவே வரவங்களே கன்சல்டிங் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் சொல்லியிருக்காங்க ஜாக்கி இல்லைங்க அப்படின்னு போட்டு. அதனால் ஜாக்கி இருக்குங்க. வீல் ஸ்பேனர் ஜாக்கியில் 900 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. அதுக்கப்புறம் அடுத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சன்செட் இந்த மாதிரி இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 150 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. இது இருக்குது பாருங்கள், நூடுல்ஸ் மேட்டு நம்மள்ட்ட ரெடிமேடாகவும் இருக்குது, ஃபிட்டிங்காக நம்ம கட் பண்ணி போட்டு தர்றோங்க. ஃபிட்டிங் பார்த்திங்கன்னா ரோல் அப்படியே இருக்குது. உங்களுக்கு கட் பண்ணி வண்டியோட சைஸ் என்ன சைஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி போட்டு கொடுத்துட்ருக்குறோம். அது இல்லாமல் மேட்டு எல்லா வகையான மேட் இருக்குது. 70 மேட் இருக்குதுங்க, 4G மேட் இருக்குது, எல்லா வகையான மேட்டும் இருக்குது. நூடுல்ஸ் மேட்டுங்களாம் ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா 1200 ரூபாயிலேருந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஸ்டேரிங் கவர்லாம் பார்த்திங்கன்னா 110 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் பார்த்திங்கன்னா க்ரோம் செட்டுங்க, வண்டிக்கு தேவையான ஹேண்டில் க்ரோமு, மேலே டோர் வைசர்லேயே க்ரோம் டோர் வைசர் இருக்குங்க, அது இருக்குது. சைடு டோர் ஃபீடிங்கில் இருக்குது, ஃபீடிங்கே க்ரோமில் வர மாதிரி இருக்குதுங்க. ஃபுல் க்ரோம் வர ஃபீடிங் இருக்குது. நம்ம இப்போ உங்களுக்கு ஒவ்வொன்றா எடுத்து கொடுக்குறதுக்கு டைம் பத்தாதுங்க, நேரமாயிரும். எல்லாத்தையுமே எடுத்து காமிக்கும் போது இதாயிரும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆல்டோக்கு வர்றது க்ரோம் செட்டுங்க. ஆல்டோ, ஈகோ எல்லா வண்டிக்கும் எந்த வண்டி கேட்டிங்கன்னா எல்லா வண்டிக்கும் நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியும். ஸ்டாக் இருக்குதுங்க. இல்லாததுக்கு நம்ம ஒரு நாளில் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். மேக்ஸிமம் ஒரு நாள் 2 நாள் எல்லா வண்டிக்கும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். அது மாதிரி ஸ்பீக்கர்ஸுங்க, ஆண்ட்ராய்டு சிஸ்டம்லாம் பார்த்திங்க அப்படின்னா 3800 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. 3800 ரூபாய்க்கு ஆண்ட்ராய்டு சிஸ்டம் 9 இன்ச் ஆண்ட்ராய்டு ஸ்டார்ட் ஆகுது. ஸ்பீக்கர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா 500 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. அப்புறம் டியூட்டர்லாம் பார்த்திங்கன்னா 180 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஒவ்வொரு இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு குவாலிட்டிக்கு ஒரு ரேட் வரும். கேமரா பார்த்திங்கன்னா 350, 450, 650 இந்த மாதிரி வருதுங்க. அப்புறம் வூஃபர் பார்த்திங்கன்னா இந்த வூஃபர்லாம் பார்த்திங்கன்னா 3600 ரூபாய்ங்க. 8 இன்ச்சு வூஃபர் வந்து 3600. அதிலிருந்து 10 இன்ச்சு 12 இன்ச்சு இருக்குங்க. ஒவ்வொன்றும் ஒரு ரேட்டு வரும். நீங்கள் நேரில் வந்து பாருங்கள், உங்களுக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி தராங்க. எடுத்து உங்களுக்கு போட்டு காமிக்கிறோம், எது வேணுமோ எல்லாத்தையும் எடுத்து காமிக்கிறாங்க. டிஸ்பிளே எடுத்து காமிச்சு உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை நான் உங்கள் வண்டிக்கு வந்து எது ஃபிட் ஆகுமோ அந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறேன், நீட்டாக செஞ்சு கொடுக்குறேங்க. லைட்டுங்க, எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் லைட் எல்லாமே இருக்குங்க. நம்ம ஃபோக்லாம்லாம்
பார்த்தீங்கன்னா ஒரு வண்டியில் ஃபோக்லாம்லாம் வராமல் இருக்கும். அந்த வண்டிக்கு ஃபோக்லாமுங்க, ப்ராஜெக்டர் லைட் எல்லாம் செட் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். இதில் எல்இடி லைட்டுங்க, வெளிச்சம் பார்த்தாம எல்இடி லைட்லாம் கேட்பாங்க. எல்இடி லைட்டு எல்லாமே இருக்குதுங்க. ரூஃபில் பார்த்தீங்கன்னா ரூஃப் ஆண்டனாங்க, அது இருக்குது நம்மள்ட்ட. அதே மாதிரி ஆரன் பார்த்தீங்கன்னா எல்லா வகையான ஆரன் இருக்குது. ரூட்ஸ் ஆரன்லேருந்து எல்லா ஆரனும் வச்சுருக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைட்டு ஸ்ட்ரிப் லைட்லாம் வருதுங்க. இண்டிகேட்டர் இதில் வந்து 3 இது வந்துங்க. ஒயிட் வருங்க, இண்டிகேட்டர் வரும், இன்னொரு லைட் இது எக்ஸ்ட்ரா ஒன்று வருங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பேனட்டில் முன்னாடி வர லைட்டு, பேனட்டில் இப்படி முன்னாடி வந்துடுங்க. முன்னாடி இந்த மாதிரி பேனட்டில் வருது. இது எல்லா வண்டிக்கும் யூனிவர்சல், எல்லா வண்டிக்குமே ஃபிட் பண்ணிக்கலாங்க. இது வந்து டிக்கியில் பேக் சைடு பின்னாடி டிக்கியில் வருது. பிரேக் முடிச்சோன்னா அது இது 3 இதாக வருங்க. லைட்டு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். லைட் ஆனோடனே பிரேக் மிதிக்கிறப்ப உங்களுக்கு ரெட் கலர் லைட்டு அப்படியே விட்டு விட்டு எரிஞ்சிட்டு வரும். ஏன்னா நம்ம வண்டி காருக்கு தேவையான நீங்களே வீட்டில் கழுவுறதுக்கு வெறும் தண்ணியில் போட்டு கழுவுறதுக்கு ஃபோம் அடிச்சுக்கலாங்க. இந்த ஷாம்பு இருக்குது, ஷாம்பு போட்டு கழுவிக்கலாம். கம்பெனி 3M கம்பெனியோட ஷாம்பு வச்சுருக்குங்க, எல்லாம் குவாலிட்டியாக தான் இருக்குங்க. அப்புறம் ஃபோமுங்க, சீட் க்ளீன் பண்ணுறதுக்கு, டேஷ்போர்டு க்ளீன் பண்ணுறதுக்கு ஃபோம் இருக்குது. டேஷ்போர்டு க்ளீனர் இருக்குதுங்க, டேஷ்போர்டு பாலிஷ் இருக்குது, எல்லாமே நம்ம வச்சுருக்கோம். ஃப்ளாக் பார்த்திங்கன்னா எல்லா வகையான ஃப்ளாக்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஹெவியான பிளாக்காக இருக்குங்க, தூக்க முடியாது அவ்வளோ. இந்த நல்லா ஹெவியான ஃப்ளாக் போஸ்ட்டுங்க. ஃப்ளாக் எல்லா கட்சிக்கும் உண்டான ஃப்ளாக்கும் வச்சுருக்கோம். எல்லா பார்ட்டியோட ஃப்ளாக்கும் இருக்குது நம்மள்ட்ட. கியர் நாப்புங்க, நம்ம இப்போ டாட்டானா இது வந்து டாட்டாவோடது. அப்படி கை எடுத்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நேரம் அதுவும் ஆஃப் ஆகிரும். கிட்ட கொண்டு போனோம்னா லைட் எரியுங்க. இதில் எல்லா கம்பெனி இது இருக்குது. டாட்டா, ஹோண்டா, டொயோட்டா, ஹோண்டா, சுசுக்கி எல்லாமே இருக்குதுங்க. 1500, 2500, 2300, 2800 வேக்கம் கிளீனரோடு உங்களுக்கு ஏர் கம்ப்ரஸரும் வந்துடுங்க. வேக்கம் கிளீனர் ப்ளஸ் ஏர் கம்ப்ரஸர். நம்ம காரில் ஏர் இல்லைன்னா கூட நம்ம அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், ஏர் பிடிச்சிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டில் வைக்கிற டாய்ஸு, சாமி படம் இது எல்லாமே இருக்குதுங்க. ஃப்ளாக்கு, சோலார் ஹெலிகாப்டரு, இந்த ஐட்டம் எல்லாமே இருக்குதுங்க. சைடு டோரில் மாட்டுற டோர் கார்டுங்க, டோர் கார்டு எல்லாமே வச்சுருக்குறோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா வர ஆண்ட்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா வர்றதுங்க. ஃபிங்கர் கார்டுங்க, இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபிங்கர் கார்டு. நம்ம ஹேண்டில் இழுக்கிறப்போ உள்ள கைப்பட்டு பூரா கிராச் ஆகிருக்கும். அதுக்கு கிராச் ஆகாமல் இருக்க உள்ள ஃபிங்கர் கார்டுங்க. இது உள்ளே ஒட்டிட்டோம் அப்படின்னோம்னா கிராச் ஆகாது, வண்டியில் கிராச் ஆகாது. அப்புறம் நூடுல்ஸ் மேட்டு போட்டு தரேங்க. ஃப்ளோர் மேட்டு, வண்டிக்கு எல்லா வண்டிக்கும் உள்ள ஃப்ளோர் மேட்டு கட் பண்ணி போட்டு தரேங்க. கட் பண்ணாமல் உங்களுக்கு வண்டிக்கு ஃபிட்டாக வேணாலும் வண்டிக்கோட ஃபிட்டாகாமல் நாங்கள் அதை அரேஞ்ச் பண்ணி கொடுத்து போட்டு தரேங்க. அப்புறம் சீட் கவருங்க. சீட் கவர் வந்து நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா 4-5 குவாலிட்டி இருக்குதுங்க. 2800 ஸ்டார்ட் ஆகுது நம்மள்ட்ட. ஒவ்வொன்றும் ஒரு குவாலிட்டியில் வருங்க. 12,000 வரைக்கும் வச்சுருக்குறோம் நம்ம. உங்களுக்கு எந்த குவாலிட்டியில் வேணுமோ அந்த குவாலிட்டியில் நல்லா தரமாக செஞ்சு கொடுத்துட்ருக்குறோம். சீட் கவர் எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்குறேங்க. அப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்பாய்லருங்க, வண்டிக்குள்ளே ஸ்பாய்லரு எல்லா வண்டிக்கு இருக்குது. ஸ்விஃப்ட்டுக்கு இருக்குதுங்க, ஹோண்டா சிட்டி. இது வந்து ஸ்போர்ட்ஸ் ஸ்பாய்லருங்க, வண்டிக்கு எக்ஸ்ட்ரா மேலே வர்றது. அது இல்லாமல் உள்ளெல்லாம் இருக்குதுங்க. வண்டியோட ஃபிட்டாக வர ஸ்பாய்லரு எல்லாமே வச்சுருக்கோம். டிக்கியில் கீழே வர குரோம் ஃபீடிங் இருக்குதுங்க, அதுவும் நம்ம வச்சுருக்குறோங்க. எக்ஸ்ட்ரா குரோம் செட்டுங்க, வண்டிக்கு உள்ள ஃபுல் குரோம் செட்டு கிட்டுமே நம்மள்ட்ட இருக்குது. எந்த வண்டிக்கு வேணுங்கன்னா அந்த வண்டிக்கு நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்தலாம் இருக்குதுங்க. பம்பருங்க, வண்டியோட பம்பரு, ஃப்ரண்ட் பம்பரு, பேக் பம்பரு எல்லாமே வச்சுருக்கோம். ஃப்ரண்ட் பம்பர், பேக் பம்பர் எல்லாமே இருக்குதுங்க. ரூஃப் ராயிங்க, வண்டி மேலே வர ரூஃபில் வரும். பேசிக் மாடலுக்கு வராதுங்க, டாப் எண்ட் மாடலுக்கு வரும். பேசிக் மாடலுக்கு நம்ம டாப் எண்டில் இருக்கிற மாதிரியே நம்ம பண்ணி கொடுத்துடலாம். பேசிக் மாடல் ஒரு வண்டி, பேசிக் மாடல் வண்டி கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னாவே டாப் எண்ட் மாடலில் இருக்கிற ஃபியூச்சர்ஸ்லாம் 80 to 90% நம்ம கொண்டு வந்து கொடுத்துருவோங்க. அப்படியே அப்டேட் பண்ணிக்கலாம். 100% எந்த வண்டிக்குமே பண்ண முடியாதுங்க. ஒரு 80 to 90% பண்ணி கொடுத்துர்லாங்க. இப்போ நம்ம ஷாப்பில் உள்ள எல்லா பொருளும் ஒரு 90% எல்லாம் காமிச்சாச்சு. உங்களுக்கு எல்லாம் காமிச்சாச்சுங்க. ரேட்டு சொல்லியிருக்கோம். ரேட்டு வந்து
கொஞ்சம் கூட குறைய இருக்குங்க. இப்போ ஸ்டார்டிங் இருக்கிற ரேட்டு தான் சொல்லியிருக்கேன். பொருளுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கூடாமல் இருக்குது, குறையும் இருக்குது. நீங்கள் கம்மியான ரேட்டில் இருக்குங்க, கம்மியான இருக்கும். கொஞ்சம் கூட நல்லா குவாலிட்டியாக வேணுங்க, இது வேண்டாம் அதோட குவாலிட்டியாக பண்ணி கொடுக்கலான்னு கொஞ்சம் கூட வருங்க. பொருள் எல்லாமே தரமாக நீட்டாக செஞ்சு கொடுத்துருவோம். நீங்கள் ஒரு டைம் வந்து பாருங்கள், மற்ற கடைக்கும் நம்ம கடைக்குள்ள வித்தியாசத்தை பாருங்கள். நீங்கள் ஃபிட்டிங் கூட பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் நேரில் வாங்க, வந்து நம்ம கடையை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இந்த இருக்கிற ஐட்டம் எல்லாமே பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். செக் பண்ணி பாருங்கள், எல்லாமே டிஸ்பிளே எடுத்து உங்களுக்கு காமிக்கிறோம், எக்ஸ்பிளைன் பண்ணி தரோம். வண்டியில் செட் பண்ணி ஃபிட் பண்ணி கூட காமிக்கிறேங்க. நீங்கள் பிடிச்சிருந்தா மாட்டிக்கலாங்க. விலையும் பார்த்தீங்கன்னா நமக்கு மற்ற கடைகளை கம்பேர் பண்ணுறப்ப நான் குறைச்சி தான் கொடுக்குறேன். முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே கோயம்புத்தூர் ரேட்டுக்கு இங்கே கொடுக்குறதுக்காக தான் ஐடியா பண்ணி தான் நம்ம இந்த கடையை ஷாப்பை ஓப்பன் பண்ணியிருக்கோம். முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நாங்கள் பெஸ்ட்டாக பண்ணி தரோங்க. உங்களோட நிறை குறைகள் வந்து நீங்கள் பாருங்கள், உங்கள் நிறை குறைகள் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபிட்டிங் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னாலும் நீங்கள் எங்களுக்கு ஏதாச்சும் அட்வைஸ் இருந்தாலும் பண்ணிட்டு போகலாங்க. ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாதுங்க. நம்ம ஷாப் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் கோவில்வெளி பஸ் ஸ்டாண்டுங்க. திருப்பூரில் வந்து பழைய பஸ் ஸ்டாண்ட், புது பஸ் ஸ்டாண்டு எல்லாருக்குமே தெரியும். இப்போ வந்து கோவில்வெளி பஸ் ஸ்டாண்டு வந்து இப்போ 4-5 வருஷமாக இருக்குது. நிறைய பேருக்கு தெரியல கோவில்வெளி பஸ் ஸ்டாண்டு எங்கே இருக்குதுன்னு கேட்குறாங்க. கோவில்வெளி பஸ் ஸ்டாண்டுன்னு கேளுங்க. தாராபுரம் மெயின் ரோட்டில் இருக்குது. கோவில்வெளி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 500 மீட்டர் 600 மீட்டரில் நம்ம ஷாப் இருக்குது. நம்ம ஷாப்புக்கு வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா திருப்பூர்லேருந்து வந்தீங்க அப்படின்னா கோவில்வெளி பஸ் ஸ்டாண்டு தாண்டி அடுத்த கட்டில் யூட்டர்ன் பண்ணி வந்துக்குங்க. நீங்கள் போகிற சைடே பார்த்தீங்கன்னா ரைட் சைடு பார்த்து போனீங்கன்னா நம்ம ஷாப் தெரியும். மெயின் ரோட்லேயே இருக்குது. நீங்கள் எங்கேயும் தொலை வேண்டிய அவசியமே இல்லை. மெயின் ரோட்டில் நீங்கள் ரைட் சைடு பார்த்து போனீங்கன்னா நம்ம ஷாப் நல்லா தெளிவாக தெரியுங்க. ஒரு டைம் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.